தமிழகத்தில் சிலர் தமிழை வைத்து பிழைப்பு நடத்தி கொண்டிருப்பதாகவும் தமிழை தவிர இவர்களுக்கு வேறு ஏதும் தெரியாது எனவும் திமுகவை சாடியுள்ள நயினார் நாகேந்திரன் பிரதமர் நரேந்திர மோடிக்கு நிறைய வேலைகள் இருப்பதால் தமிழ்நாடு வரும் அளவிற்கு இங்கு பெரிய வேலைகள் இல்லை என தெரிவித்துள்ளார். மத்திய அரசு யாரையுமே வஞ்சிக்கவில்லை. மத்திய அரசு கொடுக்கிற திட்டங்களை தான் மாநில அரசு ஸ்டிக்கர் ஒட்டி பண்ணிட்டு இருக்காங்க. அது ஆயுஷ்மான் பாரத் திட்டமா இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா இவங்க அதை ஸ்டிக்கர் ஒட்டி நடத்திட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் வீடு கொடுக்குறாங்க. மத்திய அரசு கொடுக்குற பணத்தை மாநில அரசு கொடுக்குறாங்க. இவங்க வெறும் ஸ்டிக்கர் ஒட்டிட்டு இந்த தமிழை வச்சே பிழைச்சிட்டு இருக்கிறாங்க. தமிழை தவிர இவங்களுக்கு வேற எதுவுமே தெரியாது. தமிழ் உலகத்திலே சிறந்த மொழி. கல் தோன்றி மண் தோன்றா காலத்திற்கு முன் தோன்றிய மூத்த குடி மூத்த தமிழ் தமிழ் என்பது நாம எல்லாருக்கும் தெரியும். ஆனா இதை வச்சு இன்னும் வியாபாரம் பண்ணிட்டே இருக்கிற ஒரு சூழ்நிலை தான் இருக்கு. திருக்குறள் 63 மொழிகள்ல நீங்க மொழிபெயர்த்திருக்காங்க. ஐநா சபைக்கு போனாலும் சரி, அயோத்திக்கு போனாலும் சரி, பிரதமர் மோடி அவர்கள் தமிழை பற்றியே பேசிட்டு இருக்காங்க. தமிழ் கலாச்சாரம், பண்பாடு, வாழ்வுரிமை, தமிழை பற்றியே பேசிட்டு எல்லா இடங்களும், தமிழ்நாட்டுக்கு வராத தமிழ்நாடு அண்டை மாநிலங்களுக்கு போனாலும் அதை பற்றியே பேசிட்டு இருக்கக்கூடிய ஒரே தலைவர், தமிழுக்கு வாழக்கூடிய ஒரே தலைவர் நரேந்திர மோடி அவர்கள். நம்முடைய முதலமைச்சர் இதை வச்சு பாவம் ஒண்ணுமே தெரியல அவங்களுக்கு. பிரதமருக்கு நிறைய வேலை இருக்குது. ஆனா பிரதமர் வரக்கூடிய அளவிற்கு தமிழகத்தில் பெரிய வேலை இல்லை. அமித்ஷா அவர்களே அதை பார்த்துக் கொள்வார்கள்.